கமல் அவானி என்ற அவங்க வந்துட்டு 26 வயது தான் அவங்களுக்கு ஆகுது. அவங்களுக்கு ஆக்சிடென்டலாக வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒரு ஹெர்பிசைட், அதாவது புல்லுக்கு அடிக்கக்கூடிய ஒரு சில மருந்துகள், இது வந்து விவசாயத்தில் வந்துட்டு நார்மலாக பயன்படுத்துவாங்க இதை. பட் ஆக்சிடென்டலாக வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க கன்சப்ஷன் பண்ணதால் வந்துட்டு அவங்களோட லிவரும் கிட்னியும் வந்துட்டு இனிஷியல் கெட்டு டேமேஜ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு அது ரிகவரி ஆன பிறகு லங் வந்து ஃபைப்ரோஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அந்த லங்கில் வந்துட்டு அவங்க வென்டிலேட்டர் இனிஷியலாக வந்துட்டு சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அதனால் முடியல. அதனால் வந்து ஃபர்தராக வந்து கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க வந்து இங்கே ஷிஃப்ட் பண்ணாங்க. இங்கே வந்த பிறகு வந்து அவங்களோட கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப அதிகமாக இருந்ததால் உடனே வந்துட்டு எக்மோ சப்போர்ட் வந்து தேவைப்பட்டது. ஸோ உடனே எக்மோ சப்போர்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 5 நாள் அந்த எக்மோ சப்போர்ட்டில் மற்ற ஆர்கன், ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு மற்ற ஆர்கன்ஸையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும் நம்ம. ஏன்னா கிட்னி, லிவர், பிரெயின் இதெல்லாம் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்துட்டு உடனே வந்துட்டு எக்மோ போட்டுட்டோம் நாங்கள் அவங்களுக்கு. எக்மோ போட்ட பிறகு 5th டே வந்துட்டு அவங்களுக்கு சென்னையிலே வந்துட்டு ஒரு டோனர் ஃபேமிலி அவங்க வந்து டொனேட் பண்ணாங்க அவங்க ஆர்கன்ஸை. ஸோ அந்த ஆர்கன்ஸ் நல்லா இருந்ததால் உடனே வந்துட்டு எங்களோட டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட் டீம் வந்துட்டு எல்லாருமே டிசைட் பண்ணிவிட்டு உடனே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும்ன்றதுனால அந்த ஆர்கனை வந்துட்டு நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் மூலயமா வந்து கவர்மெண்ட், இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலயமா தான் போக முடியும். ஸோ உடனே நாங்கள் வந்து ரிட்ரீவ் பண்ணி இவங்களுக்கு வந்துட்டு இமீடியட்டாக நாங்கள் அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அதுலேருந்து நல்லா ரிக்கவரி ஆனாங்க. அதாவது ஒரு 7-8 நாள்லேயே வந்துட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் டேலேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆக்சிஜன் சப்போர்ட், அதாவது ரொம்ப குறைச்சலான ஒரு ஆக்சிஜன் சப்போர்ட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல் வந்துட்டு அவங்களால வந்து மூவ் பண்ண முடியுது இப்போ. ஸோ வித்தின் 3-4 வீக்ஸில் பார்த்திங்கன்னா அவங்களோட நார்மல் ஆக்டிவிட்டீஸ் அவங்க வந்துட்டு பண்ண ஆரம்பிக்கலாம் அவங்க. ஸோ நாங்கள் வந்து ரியலி தேங்க்ஃபுல் டு த டோனர் ஃபேமிலி அஸ் வெல் அஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது டாக்டர் இனிஷியலாக வந்துட்டு ஸ்ரீநாத் ரெட்டி என்ற டாக்டரும் சப்போர்ட் பண்ணார். அதே மாதிரி ஏபி கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி கிளினிக்கல் ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு வந்துட்டு சில பில்லிங் இஷ்யூ இருந்தால் கூட அவங்க வந்து அதெல்லாம் வந்துட்டு பரவாயில்லை, அவங்களோட உயிர் தான் முக்கியம் என்ற ஒரு நோக்கத்தில் வந்துட்டு அந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு போக சொல்லி எங்களோட சிஓ ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி எங்களோட மார்க்கெட்டிங் ஹெட் பாஸ்கர் ரெட்டி இவங்கெல்லாம் வந்து சொன்னதால் ஸோ எங்களாலேயும் வந்துட்டு அந்த ஃபைனான்ஷியல் பேர்டன் இல்லாமல் பேஷண்ட்டுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த டிரான்ஸ்பிளான்ட் வந்து நாங்கள் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு அவங்களோட ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க ஃபாதர், மதர், அதே மாதிரி 2 குழந்தைங்களும் இருக்காங்க அவங்களுக்கு. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.